வயசுலேருந்து பெருசாக ஃப்ரெண்ட்ஸே இல்லை சரிங்களா. ஸ்கூல் லைஃப்லேயோ காலேஜ் லைஃப்லேயோ உங்களுக்கு பெருசாக ஃப்ரெண்ட்ஸே இல்லை. நீங்கள் நிறைய பசங்களை பார்க்குறீங்க, ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிடுறாங்க. சும்மா ஒரு 10 நிமிஷம் தான் பேசிக்கிறாங்க, அதுக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் ஆகிடுறாங்க. ஓகேங்களா, ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டு நல்லா ஜாலியாக லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்க. ஆனால் உங்களுக்கு மட்டும் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் பிடிக்கிறதுன்னு தெரியல. அதனால உங்கள் லைஃப் கொஞ்சம் லோன்லியாக போகுது, ஒரு மாதிரி டிப்ரெஸிங்காக இருக்காது உங்களுக்கு. ஓகேங்களா, இப்போது அந்த ப்ராப்ளமை எப்படி ஃபிக்ஸ் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்ப்போம். சரி, ஸ்ட்ரெயிட்டாக பாயிண்ட்டுக்கு போயிடலாம். மெயினாக நீங்கள் என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, ஏன் அவங்க கூட பேசுகிறாங்க நம்ம கூட பேச மாட்டாங்க, அவங்களாம் எப்படி நல்லா ஈஸியாக ஃப்ரெண்ட்ஸை ஃபார்ம் பண்ணுறாங்க, நம்மளால எப்படி கொஞ்சம் பேர் கூட நல்லா ஒரு குட் ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ண முடியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா மெயினாக ஒரே ஒரு ரீசன் தான் இருக்கும். என்ன தெரியுமா, நீங்கள் செல்ஃப் சென்டர்டாக இருக்கீங்க. என்னது செல்ஃப் சென்டர்ட் அப்படின்னா உங்களை பற்றியே யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஃபுல் டைமும் உங்களை பற்றி நீங்கள் தான் மெயின் கேரக்டர், உங்கள் லைஃப்பில் எல்லாமே நீங்கள் தானே யோசிக்கும் போது அதர் பீப்புளோட அவங்களோட கனெக்ட் ஆக முடியாது. புரியுதுங்க உங்களுக்கு? இப்போது நீங்கள் உங்கள் லைஃப் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்களை பற்றி தான் நீங்கள் நல்லா ஷேர் பண்ணணும், நம்ம லைஃப் தான் எல்லாமே நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க லைஃப்பை பற்றி நீங்கள் பெருசாக யோசிக்கல, அவங்கள பற்றி நீங்கள் பெருசாக ஜென்யூனாக கேர் எடுக்கலைன்னா அவங்களுக்கு உங்களோட பேச பிடிக்காது. சிம்பிள் as that. ஓகேங்களா, அவ்வளோதான். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஒரு பையனோட பேசிட்டு இருக்கீங்க, இல்லை ஒரு பொண்ணோட பேசிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்கள் கான்வர்சேஷனில் நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா, என்னைக்காவது நோட்டீஸ் பண்ணிருக்கீங்களா, நீங்கள் மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க, அவங்கள பெருசாக பேசவே இல்லை. மேபி நீங்கள் உங்கள் லைஃப்பில் இருக்கிற இன்சிடென்ட்ஸை ஷேர் பண்ணுறீங்க, மேபி நீங்கள் சம்திங் யூ ஃபைண்ட் இன்ட்ரெஸ்டிங் டு ஷேர், அதை பற்றி ஃபுல்லாக ஷேர் பண்ணிகிட்டே இருக்கீங்க, நீங்களே தான் பேசிகிட்டு இருக்கீங்க. உங்கள் மைண்டில் என்ன ஓடுதுன்னா, நம்ம பேசுகிறதுனால அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்டில் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனால் என்ன தெரியுமா நடக்கும், ஆக்சுவலி என்ன நடக்கும்னா அவங்களுக்கு கொஞ்சமாக உங்களை பிடிக்காம போயிடும். என்ன இவனை பற்றியே பேசிகிட்டு இருக்கான் அப்படி தான் நினைப்பாங்களே தவிர நீங்கள் பேசுறதுனால இம்ப்ரெஸ் ஆக மாட்டாங்க. அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். இப்போது அப்படியே இந்த ரோல் ரிவர்சலில் பார்க்கலாமா. இப்போது அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க, ஃபுல் டைமும் அவங்கள பற்றியே பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எப்படி இருக்கும், ஒரு மணி நேரம் பேசுகிறாங்க ஆனால் அவங்கள பற்றியே பேசுகிறாங்க, ஒரு மாதிரி டென்ஷனாக இருக்காது. நம்மளை பேசவே விட மாட்டாங்களே, நம்மளை பற்றி பெருசாக நம்ம ஜென்யூனாக கேர் எடுத்துக்க மாட்டாங்களே, அவங்கள பற்றி எதனா பேசிகிட்டு இருக்காங்கன்னு யோசிக்க மாட்டீங்களா? யோசிப்பீங்க. ஓகேங்களா, அவங்கள பற்றியே ஃபுல் டைமும் பேசிகிட்டு இருக்காங்க, நம்மளை பற்றி பேச விடலன்னா கண்டிப்பாக யோசிப்பீங்க. ஏன் அந்த மாதிரி யோசிக்கிறீங்க, ஏன் அவங்க அந்த மாதிரி யோசிக்கிறாங்க? பேசிக்கலாம் நீங்கள் தான் ஃபார் எவ்ரி பர்சன். ஓகேங்களா, எல்லாருக்கும் அவங்க தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, மற்றவங்களாம் இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது, அவங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எல்லாருக்குமே சொல்லிட்டா. ஏன்னா நீங்கள் சைனா அழிய போகுது. ஓகேங்களா, எல்லா மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் செத்துட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவில் ஒருத்தவனுக்கு பல்லு வலிக்குது. அவன் இந்த பல்லு வலிக்கிற பையனுக்கு எது இம்பார்ட்டண்டாக இருக்கும்னு நினைக்கிறீங்க? அவன் பல்லு வலியா இல்லை சைனாவில் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புள் செத்துட்டு இருக்காங்கன்னா பல்லு வலி தான் இம்பார்ட்டண்டாக இருக்கும். அப்போது அவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்டாக இருந்தாலும், அவ்வளோ பெரிய அந்த உலகத்தில் அத்தனை பேருக்கு இந்த மாதிரி ஆகிட்டு இருந்தாலும் அவனோட பல்லு வலி தானே அவனுக்கு பெருசாக தெரியுது. அப்போது யோசிச்சு பாருங்களேன், நீங்கள் ஒருத்தவங்க பேசுகிறாங்க, அவங்களுக்கு யார் இம்பார்ட்டன்ட்? அவங்க தான் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தப்பு பண்ணலாம், மேபி 2 தப்பு பண்ணலாம். என்னென்னா, கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க. இதை நோட்டீஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணி தான் ஆகணும். ஓகேங்களா, ஏன்னா நீங்கள் உங்களை பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்க, செல்ஃப் சென்டர்டாக இருக்கீங்க, இம்ப்ரூவ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறீங்க. இது எல்லாமே பேக் ஃபயர் ஆகி உங்களால் எந்த பர்சனோடையும் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பையோ ஒரு பாண்டையோ ஃபார்ம் பண்ண முடியாது. ஸ்டேட்மெண்ட் அப்படியே சொல்கிறேன், உங்களால் ஃபார்ம் பண்ண முடியாது. ஓகேங்களா, சைக்காலஜிக்கலாக இடிக்கும். நீங்கள் பேசிக்கிட்டே இருந்து உங்களால் ஒருத்தவங்களை இம்ப்ரெஸ் பண்ண முடியும்னு நினச்சிங்கன்னா முடியாது. சரி, அப்போது என்ன பண்ணலாம், அவங்கள கொஞ்சம் பேச விடணும். சரிங்களா, நீங்களே பேசிட்டு இல்லாமல் அவங்கள பற்றி பேச விடணும். அந்த விஷயத்துலேயும் ஒன்று இருக்குது. என்னன்னா, நீங்கள் அவங்க பேசும்போது ஓகே நம்ம கேட்போம் அப்படின்னு இல்லாமல் நம்ம எப்போ பேசலாம்னு அப்படி ஒரு மாதிரி ஒரு மைண்ட் செட்டையே வச்சுட்டு இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் மூஞ்சே உங்கள் இன்டென்ஷனை காட்டி கொடுத்துரும். சரிங்களா, எல்லாருக்கும் உங்கள் மூஞ்சே இன்டென்ஷனை காட்டி கொடுத்துரும். எப்படின்னா, நீங்கள் அவங்க பேசுறதுல ஜென்யூனாக கேர் எடுத்துக்க மாட்டீங்க, ட்ரூவாக லிசன் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க பேசுறது ஜென்யூனாக கேர் எடுத்தீங்கன்னா உங்கள் மூஞ்சில் ஒரு ரியாக்ஷன், ஒரிஜினல் ரியல் ரியாக்ஷன் தெரியும். ஆனால் நீங்கள் நான் எப்போ பேசலாம் அவங்கள நிறுத்தி நம்ம எப்போ பேசலாம்னு நம்ம ஸ்டோரியை எப்படி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது உங்கள் மூஞ்சில் எப்போ தான் அவங்க முடிப்பாங்க அப்படின்னு இருக்கிறது கிளியராக உங்களுக்கு தெரிஞ்சிடும், எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாமா. இப்போது
நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கீங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க, உங்களுக்கு லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு மூமெண்ட்டை ஒருத்தவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. அவங்க பெருசாக அதை எடுத்துக்காம ஒரு மாதிரி சும்மா ஒரு மூஞ்சில் ஒரு எம்டியான ஒரு ரியாக்ஷன் வச்சுட்டு நீங்கள் பேசி முடிச்சோன்னு திருப்பி அவங்க உங்களை பற்றி பேசாமல் அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. டக்குன்னு நீங்கள் பேசினது இதுவரையும் எவ்வளோ பேசினதும் ஒரு வேலிடிட்டியும் இல்லை, எனக்கு கவலையே இல்லைப்பா, நான் என்னை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு பேசினா உங்களுக்கு எப்படி இருக்கும்? திருப்பி அந்த பர்சன் கூட பேசுவீங்களா? பேச மாட்டேங்க. இப்போ உங்களுக்கும் அதே மாதிரி தான் நடக்கும். நீங்கள் அவங்க ஜென்யூனாக ஒரு விஷயத்த ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க, நீங்கள் ஒரு மாதிரி பெருசாக அதை ஜென்யூனாக கேர் எடுத்துக்கலாம், இன்ட்ரெஸ்டிங்காக ஃபைன் பண்ணல, நீங்கள் அப்படியே அதை ஒரு மாதிரி விட்டுட்டு நம்ம பேசலாம், நம்மளை பற்றி ஷேர் பண்ணலாம் அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆகும்? யோசிச்சு பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. என்ன தெரியுமா ஆகும்? உங்களுக்கு அந்த பர்சனை பிடிக்காது, அதே மாதிரி அவங்களுக்கும் உங்களை பிடிக்காது, கடைசியில் ஒரு கனெக்ஷன் ஃபார்மே ஆகாது. அப்போ என்ன பண்ணலாம்? நீங்கள் பேசிக்காக இந்த செல்ஃப் சென்டர்னஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, நம்மளை பற்றியே யோசிக்கணும்னு இல்லாமல், மேபி நீங்கள் கோல்ஸ் வச்சுக்கலாம், இந்த மாதிரி என்ன வேணால் வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் உங்கள் ஃபுல் செல்ஃபிஷாக இருங்க, என்ன வேணால் பண்ணிக்கோங்க, நான் என்னோட கோல்ஸ் தான் ப்ரையாரிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனால் ஒருத்தவங்க கூட கனெக்ஷன் ஃபார்ம் பண்ணணும், ஒருத்தவங்க கூட பேசணும், ஒருத்தவங்க கூட ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், இல்லை ஒரு ரிலேஷன்ஷிப் ஃபார்ம் பண்ணணும்னா நீங்கள் செல்ஃப் சென்டர்டாக இருந்தால் ஆகாது. ஓகேங்களா? அதை நீங்கள் கிளியராக புரிஞ்சுக்கணும். இப்போது இன்னொரு டாபிக், நீங்கள் இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் அப்ளை பண்ணிட்டீங்க. ஓகேங்களா? என்ன நடக்கும்னு சொல்லிட்டா, நீங்கள் ஒருத்தவங்க கூட போய் பேசுகிறீங்க, ஸ்ட்ரெயிட் அப் சும்மா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஒரு கொஷின்ஸ் கேட்குறீங்க. ஓகேங்களா? நீங்கள் உங்களை பற்றி பெருசாக பேசவே இல்லை, ஸ்ட்ரெயிட் அப் கொஷின்ஸ் கேட்குறீங்க. அவங்க கொஷின் கேட்கும்போது கொஞ்சம் அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறீங்க. அவங்க ஒரு ஸ்பெசிஃபிக்கான டாப்பிக்கை இன்ட்ரெஸ்டிங்காக எடுத்திருக்காங்க, இன்ட்ரெஸ்டிங்காக அவங்களுக்கு பிடிச்சிருக்கு, அதை நீங்கள் பற்றி பேச ஆரம்பிக்கிறீங்க. ஓகேங்களா? அதை பற்றி கொஷின் கேட்குறீங்க. அவங்க மணி கணக்கில் பேசிகிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? அவங்கள பற்றி அப்படியே, ஏன்னா தோணும்ல எல்லாருக்கும் ஒரு டீப் திங்கிங்கில் டீப்பாக அவங்கள பற்றி ஷேர் பண்ணோம், அவங்கள பற்றி நம்ம நிறைய அடக்கி வச்சுருப்பாங்க, யார் கூட பேசாமே இருப்பாங்க. அந்த மாதிரி அவங்க இன்ட்ரெஸ்ட் இருக்க டாபிக்லாம் நீங்கள் பற்றி பேசும்போது அவங்க ஜென்யூனாக ஒருத்தவங்க நம்மளை லிசன் பண்ணுறாங்களே அப்படின்னு கேட்டு பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு கான்வர்சேஷன் போகும். அவங்க பேசி முடிச்சோன்னே என்ன தெரியுமா ஆகும்? நம்மளை பற்றி ஜென்யூனாக இவன் கேட்குறான், அப்படியே அவனை பற்றி கொஞ்சம் கேட்போமே அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் ப்ராப்பராக பில்ட் ஆகும். புரியுதுங்களா? ஒரு கான்வர்சேஷன் ப்ராப்பராக பில்ட் ஆகும். அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். நம்மளுக்கு தோணுனதெல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம், அவன் ஜென்யூனாக கேட்டான், இந்த பர்சன் ரொம்ப நல்லவனாக இருக்கான், இவங்க கூட பேசலாம், இவங்க கூட பேசுறது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க மைண்டில் தோணும். மேபி அவங்க டேரெக்டாக திங்க் பண்ணியிருக்காங்கன்னா, ஆனால் அவங்க மைண்டில் ஒரு சைடில் எப்பயுமே அந்த மாதிரி தோணும். அதனால அவங்க உங்க கூட திருப்பி டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு கனெக்ஷன் ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி தான் ஒரு ப்ராசஸ் லீட் ஆகும். ஓகேங்களா? உங்கள் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் என்ன உங்களுக்கு இதாக இருக்கணும்னா, அவங்க பேசும்போது ஜென்யூனாக கவனிக்கணும், அவங்களுக்கு பிடிச்ச டாப்பிக்கையும் பற்றி பேசணும். அப்படி பண்ணால் அவங்களும் பேசுவாங்க. ஓகேங்களா? அவங்களே பேசிட்டுலாம் இருக்க போகிறது இல்லை, அவங்களும் பேசுவாங்க. உங்களுக்கு அப்படியே நீங்கள் ஷேர் பண்ணிப்பீங்க, நிறைய இன்சிடென்ட்ஸை ஷேர் பண்ணிப்பீங்க. ஒரு நல்ல குட் கான்வர்சேஷன் பண்ணி ப்ராக்டிக்கலாக உங்கள் ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஒரு மாதிரி லோன்லியாக இருப்பீங்களா, இனிமேல் லோன்லியாக இருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? அவ்வளோதான், 2 டிப்ஸ் தான். என்னன்னா, செல்ஃப் சென்டர்டாக இருந்தால் வேலைக்கு ஆகாது, கனெக்ஷன் ஃபார்ம் பண்ணுறதுக்கு செல்ஃப் சென்டர்டாக இருந்தால் வேலைக்கே ஆகாது. அதை தூக்கி போட்டணும். உங்கள் ஈகோவெல்லாம் தூக்கி போட்டு நான் தான் எல்லாம் அப்படின்னு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம, அட்லீஸ்ட் பேசும்போது அந்த மாதிரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம மற்றவங்க தான் இம்பார்ட்டன்ட்னு, நம்ம ஒரு கான்வர்சேஷன் கிரியேட் பண்ணோம்னா அவங்க தான் இம்பார்ட்டன்ட்னு நீங்கள் திங்க் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா என்ன நடக்கும்னா, அவங்களும் உங்க கூட ஜெனிலாக பேசுவாங்க, நல்லா இன்ட்ரெஸ்ட் ஃபார்ம் ஆகும், நல்லா பேசிகிட்டு இருப்பீங்க, ஜாலியாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் மைண்ட்லேயும் நல்லா யோசிக்கணும், அவங்க பேசுறது எல்லாமே இம்பார்ட்டன்ட் அப்படின்னு யோசிச்சு நீங்கள் கேர்ஃபுல்லாக நல்லா இன்ட்ரெஸ்ட் எடுத்து கவனிக்கும் போது அவங்களுக்கே தெரிஞ்சிடும், இவன் நம்ம பேசுறதை இன்ட்ரெஸ்ட் எடுத்து கவனிக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது உங்களை ஸ்பெஷலாக தாங்க பார்ப்பாங்க. ஏன் தெரியுமா? மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ஒருத்தவங்க நல்லா ஷேர் பண்ணிட்டு இருக்காங்கன்னா அது பெருசாகவே எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அது தனியாகவே தெரியும். ஆனால் நீங்கள் அந்த ஜென்யூனாக ஒரு கேர் பண்ணி அதை கேட்கும் போது மற்றவங்களுக்கு கண்டிப்பாக சந்தோஷமாக தான் இருக்கும். ஏன்னா மற்றவங்க நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறாங்க. அவங்க கூட பேசிகிட்டு இருக்கும்போது, மற்றவங்க பேசிகிட்டு இருக்கும்போது சும்மா அவங்களே பற்றி நினச்சிட்டு இவங்க கேர் எடுத்துக்காமல் அவங்கள பற்றியே பேசணும்னு ஒரு மாதிரி டிப்ரைவ்டாக இருக்கும் போது அந்த அதர் பர்சன் ரொம்ப ஒரு மாதிரி நம்ம பேசுறது ஜென்யூனாக கேர் எடுத்துக்க மாட்டாங்களே இருக்கும்போது நீங்கள் ஜென்யூனாக ஒரு கேர் கொடுத்தீங்கன்னா செம்மையாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார்ம் ஆகும் பாருங்க. ஓகேங்களா? ஃப்ரெண்ட்ஷிப்போ ரிலேஷன்ஷிப்போ எல்லாமே ஃபார்ம் ஆகும். இந்த டெக்னிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் கமெண்டில் போடுங்க. சரிங்களா? அது ஒரு டிஸ்கார்ட் சர்வர் வச்சுருக்கேன். டிஸ்கார்ட் சர்வரில் லிங்க் இது பண்ணிடுறேன். வேணா ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒரு டிஸ்கார்ட் சர்வர் தான். நீங்கள் வேணா ஜாயின் பண்ணிக்கலாம். சரிங்களா? தேங்க்யூ.